வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கேரள முன்னாள் முதல்வர் VS அச்சுதானந்தன் அவர் மறைந்தார். அவருடைய மறைவுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அவர் தன்னுடைய இரங்கல் செய்தியில VS அச்சுதானந்தன் a torch bearer for neglected now rests, former chief minister of Kerala, a freedom fighter and a communist icon. He never stopped fighting for the forgotten. Kerala and India has lost a true people's champion. Farewell comrade அப்படின்னு சொல்லி தன்னுடைய இரங்கல் செய்தியில சொல்லியிருக்காரு. VS அச்சுதானந்தன் அப்படின்னு ஒன்னே எனக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, அவர் கேரளா சீஃப் மினிஸ்டரா இருந்த பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த ஓணம் பண்டிகை நடக்கும், ஒரு 10 நாள் 15 நாள் நடக்கும் பொழுது பெரிய விழா எடுப்பாங்க. அதுல ஒரு நாள் விருதெல்லாம் கொடுப்பாங்க. அதுல ஒரு வருடம், அந்த வருடம் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, அந்த வருடம் கமல்ஹாசனுக்கு வாழும் வரலாறு, அதாவது லிவிங் லெஜெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ நாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 500 பேர் போனோம், ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து. நான் திருச்சியிலேருந்து நாங்கள்லாம் ஒரு 6 பேர் வேன் இதுல போனோம், கார்ல போய் அங்கே அட்டன் பண்ணி, அதாவது சண்டே ஈவினிங் ஃபங்க்ஷனு. நாங்கள் சண்டே மார்னிங்கே போயிட்டோம். மார்னிங் போயிட்டு அங்கே எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு திருவனந்தபுரத்தில் நடந்தது அந்த விழா, ஓணம் விழா. ஈவினிங் அதுல ஃபங்க்ஷனு, அதாவது அதுக்கு முன்னாடி வராம அதுக்கு முன்னாடி தான் நான் பார்க்குறேன். அவரை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறேன். February 4 வாக்கில் ஃபோட்டோ எடுக்கிறேன். இது February 11 அந்த வாக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். 11 அல்லது ஒரு வார காலம் தான் இருக்கும் கேப்பு. நான் அவரை சென்னையில பார்த்து ஃபோட்டோ எடுக்கும் பொழுது வேற மாதிரி இருந்தாரு, இங்க பாக்குறப்ப வேற மாதிரி சூப்பராக இருந்தாரு. வெள்ளை வேட்டி ப்ளூ ஷர்ட் அந்த காஸ்டியூம்ல தான் வந்தாரு. நம்ம ஆட்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 பேர் வந்திருப்பாங்க எல்லா மாவட்டத்திலேருந்தும். அவங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பாஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம ஆள்கள்கிட்ட. தங்கவேலு தான் தலைவர், அப்பையும் பொறுப்பாளர். அவர் மூலமாக எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்தாங்க. அப்படி அந்த பாஸை வச்சு நாங்க போய் அந்த நிகழ்ச்சியை பார்த்து தலைவர் பேசுறவரே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஊருக்கு வந்தோம். அதாவது கமலுக்காக இங்க இருந்து கேரளா போய் அந்த நிகழ்ச்சி பார்த்தோம். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவர் அன்றைய முதலமைச்சர் VS அச்சுதானந்தன். அன்னைக்கே நாங்கெல்லாம் அவருக்கு நன்றி சொன்னோம். நம்ம தலைவருக்கு அடுத்த மாநிலத்துல லிவிங் லெஜெண்ட், வாழும் வரலாறுன்னு பாராட்டு கொடுக்குறாங்க, அந்த முதலமைச்சருக்கு நன்றின்னு சொல்லி நாங்க போஸ்டர்ஸ் பேனர்ஸ்லாம் அந்த மாதிரி வச்சிருந்தோம். அவர் மறைந்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு துக்கமான ஒரு பெரிய இழப்பு தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேத்திக்கு உடல் வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது, நடைப்பயிற்சி போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு லேசா கிடினஸ் வந்திருக்கு. அதனால அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காரு. ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நாட்கள் அவர் ஓய்வு எடுக்கணும்னு இருக்காங்க. அவர் 3 நாட்களுக்கான அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ரத்து பண்ணிட்டாரு. அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அவரும் நானும் அப்படின்னு. அந்த புத்தகம் வெளியிட்டு நேற்று நடந்தது. துணை முதல்வர் கலந்துக்கிட்டாரு. அவங்க கலந்துக்கிட்டு, அதாவது சிவசங்கரி, எழுத்தாளர் சிவசங்கரி வெளியிட தமிழச்சி தங்கபாண்டியன் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவங்க ஜாலியா தான் பேசினாங்க. அவர் இதுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து லைவா பார்த்துக்கிட்டு இருக்காரு முதல்வர் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் துணை முதல்வர்கிட்ட போன்ல பேசி முதலமைச்சர்கிட்டையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரிச்சிருக்காரு. அது தொடர்பான செய்தியெல்லாம் வந்திருக்கு. முதலமைச்சர்கிட்டயே டைரக்டா பேசியிருக்காரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் போன்ல பேசி உடல்நிலை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. உசுரே அப்படிங்கிற படம், அந்த படக்குழு கமல்ஹாசன் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அதுல நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு ஜனனி எப்படி தெரியும்னா, பிக் பாஸ்ல அவங்க கலந்துக்கிட்டாங்க. பிக் பாஸ்ல ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த லியோ படப்பிடிப்பு வந்ததுனால அவங்க எலிமினேட் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. லியோல நடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பாப்புலர் ஆயிட்டாங்க. பிக் பாஸுக்கு அப்புறம் ஷீ பிகேம் மோர் பாப்புலர். இப்ப பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் கதாநாயகியா நடிக்கிறாங்க. லியோல ஒரு சின்ன ரோல் தான், அந்த கடையில வேலை பார்க்குற ஒரு ரோல். அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்பொழுதுதான் விஜய் அந்த ஃபைட் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் ஃபைட்டு. அந்த ஃபைட்டு பிரமாதமா அந்த ஃபைட்டை எடுத்திருப்பாங்க. அந்த ஜனனி இதுல கதாநாயகி, இப்ப சில படங்கள்ல கதாநாயகியா நடிக்கிறாங்க. அந்த படக்குழு
போய் கமலஹாசனை சந்திச்சிருக்காங்க அவருடைய அலுவலகத்துல. அவர் தான் ஒரு தியேட்டர் மாதிரியே வச்சிருக்காரு, எல்லாம் உட்கார்றதுக்கு எல்லாமே. ஏற்கனவே நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் டீம் போய் பார்த்தாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க போய் பார்த்துருக்காங்க. அவர் எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கிட்ட அந்த படக்குழு அப்ராக்சிமேட்டா, அந்த 20 பேரோட அவர் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. மொத்தமா ஆள் பார்க்கறதுக்கு இன்னும் எப்படி சொல்றது, இன்னும் எங்கரா, இன்னும் டேப்பரா, பிரமாதமா இருக்காரு அவரு. அந்த இவங்களோட எப்படி தரன்குமாரோட எப்படி அவர் வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு, அதே மாதிரி இந்த டீமோடையும் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு. இன்னும் ஸ்டில் லுக்கிங் இன்னும் யங்கரா தெரிகிறாரு. அதான் இந்த ஓய்வு காலத்துல வந்து அவர் கரெக்டா எக்ஸசைஸ்லாம் பண்ணி அதுக்கேற்ற தன்னை வந்து மெருகேற்றிக்கிறதுல குறியா இருந்திருக்காரு. ஏன்னா படப்பிடிப்பு ஆகஸ்ட்ல ஆரம்பிக்க போகுது. முதல்ல அவங்க ஆரம்பிக்க போறது அன்பறிவு படம் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள்லாம். அன்பறிவு இந்தியன் 3 தான் முதல்ல நடக்கும், அதுக்கப்புறம் தான் அருண்குமார் படம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த அருண்குமார் படம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து இல்லை, இப்போதைக்கு இல்லை. முதல்ல அன்பறிவு படம், இந்தியன் 3 இதுதான் பேரலா நடக்கும். இந்தியன் 3 வந்து டிசம்பர் 19, 2025, அதாவது கிறிஸ்துமஸை ஒட்டி வெளிவருவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. டைரக்டர் ஸ்ரீதர் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர். அவர் எல்லா விதமான படங்களும் எடுத்திருக்காரு. அதாவது ஒரு சோகமான படங்கள், வீரமான படங்கள், ஃபுல் லென்த் காமெடி, ஃபுல் காதல், இந்த மாதிரி பல படங்கள் எடுத்திருக்காரு. கல்யாண பரிசில் ஆரம்பிச்சு அவர் வந்து அமரதீபம், சிவாஜியை வச்சு அமரதீபம், சிவந்தமன், அந்த ஊட்டி வரை உறவுலாம் பயங்கர காமெடி படம், அந்த மாதிரி படங்கள். அப்புறம் இவர் வந்து காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு காமெடி படம் வரவே வராது, அது அவ்வளவு சிறப்பான படம். நெஞ்சில் ஒரு ஆலயம் மாதிரியான ஒரு படம். வெந்நீர் ஆடையில தான் ஜெயலலிதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்புறம் இது ஃபுல் சோகம் படம் வந்து சுமைதாங்கி. இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள், நெஞ்சிருக்கும் வரை, எவ்வளவு படம், எல்லாமே சிறப்பான படங்கள், பல வெற்றி படங்கள். ஹிந்திலையும் போய் ஏராளமான படங்களை கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து கமலஹாசனை வச்சு இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அதாவது ஒரு எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எம்ஜிஆர் சிவாஜின்னு எடுத்து முடிச்சு ஒரு தொய்வு ஏற்பட்டது அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் யங் ஹீரோ, யங் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஒரு புதுமையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா, அதுவரை MS விஸ்வநாதன் மியூசிக்ல பண்ணிட்டு இருந்தவர் இளையராஜா. அதுக்கு முன்னாடி பழைய நடிகர்கள் இருந்தவர் கமலஹாசன். இங்க கமலஹாசன், அங்க ராஜேஷ் கண்ணா. இங்க கமல் நடிச்சு இளமை ஊஞ்சலாடுகிறது பெரிய வெற்றி. கமலுடைய நடிப்பு, அவருடைய அந்த கதாபாத்திரம் எல்லாம் பிரமாதமா இருந்தவொடனே இதை ராஜேஷ் கண்ணா வச்சு நம்ம ரீமேக் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹிந்தியில அவர் ராஜேஷ் கண்ணா வச்சு ரீமேக் பண்ணி அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது. அதுல வந்து கமலஹாசனை பத்தி அவர் நிறைய பாராட்டி சொல்லியிருக்காரு, பாராட்டி கட்டுரைகள் எழுதியிருக்காரு. கமலுடைய அந்த டெடிகேஷன், ஒரு சீனை சொன்னா அதை அவர் வந்து மெருகேத்துறது, எல்லாத்தையுமே அவர் பாராட்டி அவர் சொல்லியிருக்காரு. கமல் பண்ண மாதிரி ராஜேஷ் கண்ணாவால ஹிந்தியில பண்ண முடியல. இது முதல் தடவை இல்ல, 2வது தடவை. சிகப்பு ரோஜாக்கள், ரெட் ரோஸ்னு ஹிந்தியில எடுத்தாங்க. கமல் பண்ண அளவுக்கு அவரால் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த படமும் பண்ண முடியல. ஆக்ரி ராஸ்தாவும் அதே மாதிரிதான். இங்க கமல் பண்ண அளவுக்கு அமிதாப் பச்சனால ஹிந்தியில பண்ண முடியலங்கிறது தான் அமிதாப் பச்சனே சொன்னது. அந்த அளவு கமலஹாசனுடைய கதாபாத்திரம் சிறப்பா அமைச்சு கொடுத்திருப்பாரு ஸ்ரீதர் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அந்த மாபெரும் இயக்குனர் ட்ரெண்ட் செட்டர் ஸ்ரீதர் அவர்களை அவரது பிறந்த நாள்ல நினைவு கூர்றோம்.